ஊடகவியலாளர் வசந்த விக்ரமதுங்க கொலை தொடர்பில் அவரது புதல்வியினால் சமர்ப்பிக்கப்பட்ட கடிதம் தமக்கு கிடைத்துள்ளதாகவும் வசந்த விக்ரமதுங்கவிற்கு நீதியை பெற்றுக் கொடுக்க அரசாங்கத்தினால் எடுக்கப்படக்கூடிய அனைத்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் எனவும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இவ்விடயம் தொடர்பில் எமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு மிகவும் தெளிவானது. லசந்த விக்ரமதுங்க கொலை தொடர்பில் நீதியை பெற்றுக் கொடுக்க நாம் தயாராக உள்ளோம். இதற்கு முன்னரும் நாம் இதே நிலைப்பாட்டிலேயே இருந்தோம். தற்போதும் இந்த நிலைப்பாட்டையே நாம் கொண்டுள்ளோம். அகிம்சாவின் கவலையும் அவருக்கு இவ்வேளையில் ஏற்படும் வேதனையையும் என்னால் நன்கு உணர முடிகிறது. இவ்விடயம் தொடர்பில் நீதியை நிலைநாட்டுவதற்கு நாம் இயலுமான அனைத்து விடயங்களையும் மேற்கொள்வோம் என அவருக்கு உறுதியளிக்கின்றேன். சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு தேவையான சுயாதீனத்தை வழங்கி உரிய சட்ட ரீதியான நடைமுறைகளை பின்பற்றுவதற்கு நாம் நம்மால் முடிந்த அனைத்தையும் செய்வோம். இது தொடர்பில் ஜனாதிபதி அவர்களுடனும் விரிவான கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக புதியதொரு விசாரணையை ஆரம்பிப்பதற்கோ அல்லது சாட்சியங்களை மீண்டும் பரிசீலனை செய்ய வேண்டி ஏற்படின் அது தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கோ ஆவணை செய்யப்படும். தேவையெனில் புதிதாக வழக்கு தொடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படுவது மட்டுமல்லாமல் நீதியை நிலைநாட்டுவதற்கும் எடுக்க வேண்டிய அனைத்து விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார்.